Hi friends, welcome to our channel Queen with Priya. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி செலக்ட் ஆல் கொடுத்துங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபையாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருந்தால் தான் நோய் தொற்று ஏற்படுது. இதுபோல் நீங்கள் இம்யூனிட்டி ட்ரிங்க் செஞ்சு குடிப்பதனால நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரித்து நோய் தொற்று வராமல் நமக்கு தடுக்குது. இந்த இம்யூனிட்டி ட்ரிங்க் எப்படி செய்யலான்னு நம்ம வீடியோவில் பார்க்கலாம். தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். மல்லி 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். சீரகம் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். மிளகு 1/4 ஸ்பூன் எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும், கம்மியாக செய்கிறீங்க அப்படின்னா கம்மியாக எடுத்துக்கோங்க. வெந்தயம் 1/4 ஸ்பூன் எடுத்திருக்கேன். எலுமிச்சை 1 எடுத்திருக்கேன். இதில் விட்டமின் சி இருக்குது. சின்ன வெங்காயம் 2 எடுத்திருக்கேன். நெல்லிக்காய் எடுத்திருக்கேன் 1. இது உடலை நல்லா பலப்படுத்தும். விட்டமின் சி இருக்குது, அதனால் இது எடுத்திருக்கேன். துளசி எடுத்திருக்கேன். கற்பூரவள்ளி எடுத்திருக்கேன். துளசியும் கற்பூரவள்ளியும் சளி, இருமல், நெஞ்சு சளி இந்த மாதிரி வராமல் தடுக்கும், அதனால் அதை எடுத்திருக்கேன். இஞ்சி 1 துண்டளவு எடுத்துக்குங்க. இது தொண்டை கரகரப்பு, சளி இந்த மாதிரி இல்லாமல் தடுக்கும். பூண்டு எடுத்திருக்கேன் 4 பல். மஞ்சள் தூள் 1 பிஞ்ச் அளவுக்கு எடுத்திருக்கேன். இது ஒரு சிறந்த கிருமி நாசினி. இப்போ முருங்கை இலை எடுத்திருக்கேன். இது விட்டமின் ஏபிசி இருக்குது, அதனால் மார்பு சளி, சுவாச கோளாறுலாம் வராமல் தடுக்கும். கருவேப்பிலை எடுத்திருக்கேன். இதுதான் இன்றைக்கி இம்யூனிட்டி ட்ரிங்க் செய்ய தேவையான பொருள். இப்போ அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கிறேன். அதில் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. பாதியாக குறையிற அளவுக்கு நம்ம இது கொதிக்க வைக்கணும். அதனால் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மல்லி, சீரகம் இந்த மாதிரி பொருள்லாம் அப்படியே சேர்த்துக்கலாம். மிச்சம் இருக்கிற நெல்லிக்காய், இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம் தட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், இது போல் ஒரு கல் எடுத்துக்கோங்க. இப்போ நான் எடுத்து வச்சுருக்கிற மிளகை லைட்டாக தட்டி எடுத்துக்கலாம். ரொம்ப தட்டுனீங்கன்னா அதில் ரொம்ப காரம் இறங்கிடும், அதனால் லைட்டாக தட்டி எடுத்துக்குங்க. இஞ்சி 1 துண்டை தட்டி எடுத்துக்குங்க. இப்போ பூண்டு 4 பல் எடுத்து தட்டி எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயம் 2 தட்டி எடுத்துக்குங்க. இதெல்லாம் நம்ம தட்டி எடுத்து சேர்க்கும்போது அதனோட எசன்ஸ் எல்லாம் தண்ணியில் சீக்கிரமாக இருங்க, அதனால் இப்படி சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நெல்லிக்காய் எடுத்து அதை லைட்டாக தட்டி எடுத்துக்குங்க. அதில் விதை இருக்கும், அதை மட்டும் தனியாக எடுத்துட்டு மிச்சத்தை சேர்த்திக்கலாம். பாருங்கள், இது போல் தட்டி எடுத்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மல்லி, சீரகம், வெந்தயம் இதெல்லாம் சேர்த்துக்குங்க. மஞ்சள் தூள் சேர்த்துக்குங்க. இப்போ நம்ம தட்டி எடுத்து வச்சுருக்கிறதையும் இதில் சேர்த்துக்கலாம். இதில் பாருங்கள், முருங்கை இலை, ஓமவல்லி இலை, துளசி, கருவேப்பிலை இதெல்லாமே மஞ்சள் தூள், உப்பு போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கிங்க. இதில் நிறைய பூச்சிகள் வந்துட்டு போயிருக்கும், அதனால் இது நல்லா வாஷ் பண்ணி எடுத்து நல்லா இது கொதிக்க வச்சுக்கணும். அதாவது இருக்கிற தண்ணி பாதியாக சுண்டுற அளவுக்கு கொதிக்க வச்சுக்கணும். இப்போ பாருங்க, இது கொதித்த பின்னாடி நம்ம ஒரு லெமன் இதில் சேர்த்துக்கலாம். வெது வெதுப்பாக இருக்கும்போது இது சேர்க்கணும். பாருங்கள், இப்போ பாதி ஆயிடுச்சு தண்ணி. இதில் லைட்டாக வெது வெதுப்பாக இருக்குது. இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1/2 லெமன் எடுத்திருக்கேன். நீங்கள் 4 பேர்த்துக்கு செய்கிற மாதிரி இருந்தால் ஒரு லெமன் எடுத்துக்குங்க. இப்போ இது ஒரு ஃபில்டர் வச்சு நம்ம இதை வடிகட்டி எடுத்துக்கலாம்.
இப்போது தண்ணி வந்து வடிஞ்சிருச்சு. இப்போ அதை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஒரு கிளாஸ்க்கு இதை வந்து சர்வ் பண்ணிடலாம். பாருங்கள், இயற்கையான முறையில் இந்த இம்யூனிட்டி ட்ரிங்க் வந்து ரெடி ஆகிருச்சு. நீங்களும் வந்து இது போல் வாரத்தில் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அல்லது வாரத்துக்கு 2 முறையாவது எடுத்துக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபையாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.